ஒரு சன்னி காய்கறி தோட்டத்தில் டாமி என்ற பெயருடைய ஒரு குண்டான மற்றும் மகிழ்ச்சியான தக்காளி இருந்தது. மற்ற காய்கறிகளைப் போலல்லாமல் டாமி உற்சாகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தார். மேலும் அவர் ஒரு கனவு கண்டார். அவர் பறக்க விரும்பினார். டாமி சூடான சூரிய ஒளியில் தனது நாட்களை கழித்தார். வளமான மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஒரு சூப்பர் ஹீரோவைப் போல வானத்தில் உயரப்போவதைப் பற்றி பகல் கனவு கண்டார். சக காய்கறி நண்பர்கள், தக்காளி பறப்பதில்லை டாமி, நிலத்தில் விளைந்து கொள் என்று அடிக்கடி கிண்டல் செய்தார்கள். மனம் தளராத டாமி தனது கனவை நிஜமாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யத் தொடங்கினார். தனது தண்டுகளை நீட்டி காற்றில் அழகாக மிதப்பதை கற்பனை செய்தார். அவரது நண்பர், புத்திசாலியான பழைய சூரியகாந்தி, டாமியின் அர்ப்பணிப்பை கவனித்து சில வழிகாட்டுதலை வழங்க முடிவு செய்தார். பழைய சூரியகாந்தி சிறப்பு விதைகளை வானத்தில் கொண்டு சென்று பறக்கும் தாவரங்களைப் பெற்றெடுக்கும் மந்திரித்த காற்றின் பண்டைய கதைகளை பகிர்ந்து கொண்டது. இந்த கதைகளால் ஈர்க்கப்பட்ட டாமி மாயாஜால காற்றை பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தோட்டத்தின் விளிம்பிற்கு அருகில் தன்னை நட்டார். நாட்கள் வாரங்களாக மாறியது. மற்ற காய்கறிகள் தொடர்ந்து வளர்ந்தன. டாமி தனது கனவில் கவனம் செலுத்தினார். ஒரு நாள் ஒரு மெல்லிய காற்று தோட்டத்தில் வீசியது. பழைய சூரியகாந்தியின் பூக்களில் இருந்து சிறிய விதைகளை எடுத்துச் சென்றது. டாமியின் மகிழ்ச்சிக்கு விதைகளில் ஒன்று அவருக்கு பக்கத்தில் மண்ணுக்குள் இருந்தது. நாளுக்கு நாள் விதை ஒரு அற்புதமான சூரியகாந்தியாக வளர்ந்தது. அதன் இதழ்கள் காற்றில் நடனமாடுகின்றன. மந்திரித்த காற்று உண்மையில் டாமிக்கு ஒரு பறக்கும் துணையுடன் ஆசீர்வதித்தது. சூரியகாந்தி பூத்தவுடன் டாமி ஒரு மந்திர தொடர்பை உணர்ந்தார். ஒரு நாள் ஆற்றலின் வெடிப்புடன் டாமி சூரியகாந்தி இதழ்களின் மென்மையான அணைப்பால் காற்றில் குதித்தார். ஒன்றாக அவர்கள் தோட்டத்தின் வழியாக உயர்ந்து சுழல்கள் மற்றும் சுழல்கள் செய்து மற்ற காய்கறிகளை ஆச்சரியப்படுத்தினர். டாமியின் கனவு நனவாகியது. பறக்கும் தக்காளியும் அவரது சூரியகாந்தி துணையும் திகைப்பூட்டும் வான்வழி காட்சிகளை நிகழ்த்தியதால் தோட்டம் சிரிப்பு மற்றும் ஆரவாரத்தால் நிரம்பியது. டாமியின் நம்ப முடியாத சாதனையைப் பற்றி தோட்டத்தில் வார்த்தை பரவியது. விரைவில் மற்ற காய்கறிகள் ஒவ்வொரு தாவரத்தின் தனித்துவத்தையும் பாராட்டத் தொடங்கின. டாமி கனவுகளை பின்தொடர்வதன் அடையாளமாக மாறியது, அவை எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாகத் தோன்றினாலும். எனவே சன்னி காய்கறி தோட்டத்தில் டாமி தொடர்ந்து உயரமாக பறந்து கனவுகள் எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தாலும் உறுதியுடனும் மந்திரத்தின் தெளிப்புடனும் அடைய முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டினார். கதையின் தார்மீகம். உங்கள் கனவுகளைத் தழுவுங்கள். எவ்வளவு வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தாலும் உறுதியுடன் நீங்கள் அசாதாரணமான விஷயங்களை அடைய முடியும்.